சொன்னாங்க சொன்னலே காலி தான் பண்ணியிருக்க மாட்டேன். சித்தி வீடு தான். சித்தி வீடும் அக்கா வீடும் கோவா போயிருக்காண்டா. அது ஒரு சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். சைக்கிள் சுத்திட்டு போயிட்டாண்டா. வீடியோ எடுத்துட்டு இன்ட்ரோ கொடுங்க ஹரிஷ். அப்படிலாம் சொன்னா எனக்கு இன்ட்ரோ கொடுக்க வராதுப்பா. எதுக்கு நீங்க வந்த? என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் ரிசப்ஷனு. கிளாஸ் பண்ணிட்டா நான் பேசினதே இல்லை. ஏதோ கடைசி வருஷம் தான் பேசினேன். என்னையும் மதிச்சு வீட்டுக்கு வந்து நான் பத்திரிக்கை வைக்கிறேன்னா அட்ரஸ் கொடுங்கன்னு. அதெல்லாம் வேணாமா, அவ்வளோ சீன்லாம் வேணாம், பத்திரிக்கையை பற்றி அனுப்பு, நாங்கள் வந்துடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ அதனால கிஃப்ட்டு வாங்கலாம்னு ஐடியாவில் நாங்கள் கிளம்புனோம். எதுக்கே வீடியோ எடுத்துருக்கணும். ஆனால் கூட 4 பேர் வந்தாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. 4 பேர் 4 விதமாக கெடுத்து விட்டானுங்க. அவங்க சொல்லி தப்பு இல்லை, போன இடத்துல வீடியோ எடுக்க அளவு பர்மிஷன் தரல. அதனால தான் எங்க ஒருத்தர் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் அதை மட்டும் தான் சொல்லுவோம். பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கேன். உங்கள் ஹிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைபர் ஃபண்டுக்கு மட்டும்தான் கிஃப்ட் வாங்குவோம். கிஃப்ட் வாங்குறோம், அதை வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோதான். பேசுறது இல்லைன்றான். ஆனால் அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபோன் பண்ணி உனக்கு அது வரைக்கும் கேட்டதுன்னு எனக்கு தெரியல. தெளிவாக சொன்னேன். இன்விடேஷன் அனுப்பிச்சது மெசேஜ் ஒன்றும் பேசலன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி அது அனுப்பிச்சு? அப்படின்னா லொகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்குலாம் அனுப்பிச்சது. இதெல்லாம் மேட்டர் இல்லை. அவெல்லாம் கிடையவே தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. இப்போ என்ன கிஃப்ட் வாங்க போற? எனக்கு இதே மாதிரிதான்ப்பா ஆரம்பிச்சு. என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தேடி கடைசியில் கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல எடுத்துறானுங்க. கிஃப்ட் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா. அம்மா காலத்துல இல்லைன்னா கப்பன் சாசர் கொடுத்தாங்க. நம்ம இப்போ பசங்களாம் எங்கன்னா போனோம்னா எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ் மாறும். இப்போ என்ன கொடுக்குறேன்? இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, கப்பன் சாசர் அதெல்லாம் யூனிக்கானா ஏதாவது யூனிக்கா சொல்லணும். நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியே அந்த நேம் போர்டு. சரி நீ சொல்ற வீட்டுக்கு வெளியே அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியா தான். அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலியா அவங்கள துவத்தி எனக்கு சொல்லு. இவங்க 2 பேரை மட்டும் வாழ்ந்துட்டு அந்த வீட்டு கல்யாணம் பண்ண அடுத்த நாளே டிவோர்ஸ் ஆகணும் அதானே. இப்ப என்ன யூனிக்கா நீ என்ன ஃபர்ஸ்ட் கூட்டு போறியா? உன் ஏரியா ஏதாவது உருப்படியா கூட்டு போறீங்க? ஏரியா தான். நான் என்ன கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். நீ என்ன கிஃப்ட் வேணும்? செருப்பு ஸ்டாண்ட்ல கிஃப்டா கொடுக்க சொல்றான். பெஸ்ட் கிஃப்ட் யாராவது கொடுப்போம். யூனிக்கானா செருப்பு ஸ்டாண்ட் கொடுக்கும்போதே பாப்பாங்க. அதாவது கிஃப்ட் பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கும். சத்தியமா எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆவாங்க. இதெல்லாம் ஒரு கிஃப்டாடா அப்படின்னு. அதுதான் கிஃப்ட். அதுதான் கிஃப்ட். அது சீப் அண்ட் பெஸ்ட். பார்த்தோன்னே செதறுவாங்க. அப்ப தவிர சொல்லாத, வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லு. வீட்டுக்கு போய் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணும். பிளாக் பண்ணிடும். அதான் நீ சொல்லிட்டு போ. நீ எந்த கூட்டு போறியா அதை கேட்ட மாட்டா. சரி நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த எதுவும் செட் ஆகலாம். கப்புள்ஸ் நீங்க வாங்கிடுவேன் அவ்வளவுதான். ஆமா நல்லா இருக்காதுடா. டெய்லியும் வந்துட்டு அதை பார்க்கணும். டெய்லியும் வந்துட்டு அதை பார்க்கணும். புருஷன் போட்டாதான் அதுக்குதான் போட்டோ ஃப்ரேம் கொடுக்குங்க. இது எல்லாரும் கொடுக்கறதுடா. சரி எல்லாரும் கொடுக்குறாங்க. செருப்பு ஸ்டாண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. செருப்பு ஸ்டாண்ட் கொடுத்தா அந்த செருப்பை விட கேவலமா பார்க்கணும்டா அந்த பொண்ணு. நான் சொன்ன மாதிரி அந்த போர்டு வேணா போய் பார்க்கலாம். அந்த போர்டு அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தா பிரச்சனை ஆயிடும். ஓகேவா? அது ஃபோன் பண்ண அவளுக்கு. ஆமா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்க போறோம். அப்படி இல்ல நீங்க எப்படி ஜாயின்ட் ஃபேமிலியா தங்க போறீங்களா இல்ல தனியா வீடு எடுத்து தங்க போறீங்களா? நீ என்ன வீடு எடுத்து கொடுக்குற? அப்படிதான் கேட்கும். வாடா போலாம். மைக் ஆன் இருக்குதா? ஆன்ல இருக்கு. இப்போ என்ன வண்டியில போலாம்? 3 வண்டி இருக்குடா. ஃபேமிலி பைக் வந்துட்டு உன்னோட ஃபேமிலி பிளஸ் ரேசர் பைக் எஃப்ஜெட். அப்புறம் மச்சானோட எல்எஸ் நிக்குது. 3 வண்டி நிக்குது. இப்போ என்ன வண்டியில போலாம்? 4வது ஒரு வண்டி நிக்குது. எது அங்க நிக்குது பாரு. எதுடா? சைக்கிள். டேய் சைக்கிள் என்ன சோக ஆப்ஷன். அதுக்கும் முன்னாடி ஒரு வண்டி நிக்குது. அதுவாடா. அதெல்லாம் டியூஷன் படிக்கும்போது நாயை சதற விட்டு ஓடுவோம் அந்த வண்டி. 4 பேர் போயிருக்காங்க. என் வண்டியிலே போலாம் வா. ரான் பண்ணாரா? உச்சா வருதுடா எனக்கு. வருத்தமா இருக்குது, கோபம் வருது, கெட்ட வார்த்தை பேசணும் போல இருக்குது, டென்ஷன் ஆகுது. அடங்கும். 2 நிமிஷம் வந்துடுறேன். 10 minutes later. இந்த மாதிரி ப்ரௌனிஷ்ல பேர் போட்டு அந்த போட்டோ போட்டு அப்படி கேட்டேன். எவ்வளவு ஆகும் அது? ஒரு அடிக்கு 4 இன்ச் வரும். ஓகே. 1000 ரூபாய். எவ்வளோடா பட்ஜெட் உங்களுக்கு? 1200 இருக்கு. 1200டா? எவ்வளோ நேரம் ஆகும் கார் கொடுக்க? 4 மணிக்கு. 4 மணிக்கு ஈவினிங்.
எவ்வளோக்கா வரும்? 1800. ரஜினி 1200. இப்போ நான் சொல்றது எல்லாமே எல்இடி லைட் இல்லாம ஓகே பிளைன் ஃப்ரேம். ஹார்டின் ஷேப்ல இருக்குது இது 550. இது வந்து லைட் எரியுமா இது? ஆமாமா, ரொட்டேட் ஆகும். Okay. 4 லைட் 4 கலர்ல இருக்கும். ரெட், எல்லோ, கிரீன், ஒயிட். இது பேஸ் மட்டும் 450 வரும். குளோப்னா அது மூன் பால்னு சொல்லுவாங்க. அதுல 2 போட்டோஸ் வரும். 1400 வரும். கப்பன் சாசர் மாதிரினா கப் வந்து மினிமம் 250ல இருந்து மேஜிக் மக் இருக்கு, 550 இருக்கு, ரேடியேஷன் மக் இருக்கு, கலர் மக் இருக்கு. அதெல்லாம் 400 அந்த மாதிரி. பெரிய சைஸ் ஃப்ரேம் இதுவா? இல்ல எவ்வளவு வேணா போடலாம். இந்த சைஸ் போடலாம். இல்ல இது நான் ஒரு 3 வாங்கியிருக்கேன். 3500 வரும் ஃப்ரேம்னா. ஓகே ரைட். இதுனா 10,000ங்களா? இது என்ன சைஸ் இது? 30-40. இதேதான், இதே வெர்டிகலா வரும். லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு, இது போர்ட்ரேட். போர்ட்ரேட். ஓ அப்படின்னு யார் சொன்னா? வடக்கி தொல்லை தாங்க முடியல. வடக்கி யாருடா முதல்ல? ஸ்வேதா. ஸ்வேதா வடக்கியா? சரி ஓ. இப்போ நம்ம எங்க போறோம்? ஷாப் அண்ட் ஷாப். என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். போ அங்க என்ன நடக்க போதோ, அங்க என்ன பண்ண வெயிட்டிங்ல இருக்கும். இந்த ஸ்கூல்லடா நீ பச்சா 5th வரைக்குமா? நான் முன்ன ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தேன். ஸ்கூல்ல சேர்ந்தது தப்பு இல்ல, கூட சேர்ந்த மச்சா. அதான் மச்சான் ஸ்டாப்பி பண்றேன். அப்படியே பின்னாடி நான் தூக்கணும். அப்படியே வடிவேல் காமெடியில வருமே. சண்டே நாளே பிரியாணி கடை போய் தான் மை ஜிம். இதுல இருந்து தாங்கள் கூற வரும் கருத்து அட்டை திருடுவது. அதானா அதானே நம்மள யூடியூபர் நம்பி எல்லாம் பாக்குறாங்கடா. நீங்க நம்புறியாடா? வீடியோ எடுக்கும் போதே எவ்வளோ ஃபோன் பண்ணுவோம் போல. சும்மா இருந்தேன்டா காலில் இருந்து. நான் என்னடா திரும்பி என்ன இருக்க? என்ன கேட்டா? முடிச்சுரா. ஏய் தோ முடி. சூடு அப்பயே சொன்னேன், டைப்பிங் பார்க்காம வந்துட்டியா? இங்க என்ன போட்டுக்குது? படி ஓப்பன் தானே போட்டுக்குது. க்ளோசஸ் 1 மணிக்கு தான் போட்டுக்குது. 2:30 மணிக்கு. 2:30. ஓ 14 2:30. என்ன பண்ண போறேன்? டேய் அவன வேற போய் கூப்பிடணும் அபிலாஷா. கூட்டு அது இப்படி போகணும். கடை இந்த பக்கம் இருக்கு. கடை லெஃப்ட்ல. ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். வெல்கம் டு கிரேட் கிளிகாரன் ஷோ. இங்க வந்துட்டேன், திருப்பி அங்க வரணும். அங்க வந்து திருப்பி இங்க. ஏய் இல்லடா, நான் ஒரு பீஸ் மேட்டரா ஃபோன் பேசினேன்டா. பெருமாளோட ஒரு அவதாரம் தான். பேர் சரியா எதுவுமே சரி சொல்லு. என்னன்னு தெரியல. ஐ கம்போரா தானே இது பேரு. கம்பராமாயணத்தை சேர்க்கிறாருன்ற ஜென்ரல் நாலேஜை வச்சுக்கிட்டு எங்க போனாலுமா எங்க போனாலும் கூட்டு போயிட்டேன்னா அந்த பொருள் எனக்கு ஐட்டமா நீ அப்படி சிம்பிளா பார்த்து சொல்லு. பத்திரிக்கை